எங்கள் அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள இந்த வீடியோ மூலியமாக உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிக்கு தப்பலாம். யாருக்கு பயப்படுதல் நலன் என்று சொன்னார் பாருங்க. தாய் தகப்பனுக்கு பயப்படாதுருப்பீங்க, சகோதர சகோதரிக்கு பயப்பட மாட்டீங்க, ஊழியக்காரருக்கு பயப்பட மாட்டீங்க, முதலாளிக்கு பயப்பட மாட்டீங்க. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, நான் உண்டாக்கின ஒரு கர்த்தர் தான். நம்மளை ஒவ்வொருவரையும் உண்டாக்கின ஒரு கர்த்தர் தாங்க. அதுக்கு தான் அவர் சொல்கிறார், கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. உன்னுடைய ஜீவன் அவருடைய ஜீவன் உங்கள் கையில் இருக்குங்க. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே ஓடுகிற ஊற்று ஜீவன் ஊற்று, அவருடைய ஊற்று தான். அவர் தான் சொல்கிறார், அவருக்கு பயந்துனா அந்த ஜீவ ஊற்று, அந்த மரண கண்ணிக்கு தப்பிக்கலாமா? மரணம் அவர்கிட்ட தாங்க, அவர் தாங்க ஜீவனும் மரணம் இயேசு தான். ஒரு மனுஷன் உள்ளே ஓடுகிற எல்லா ஜீவனும் கர்த்தருடையதுங்க. அவர் இல்லாமல் ஜீவனை எடுக்க முடியாது, கொடுக்கவும் முடியாது. இயேசு தான் சொல்கிறார் அந்த வார்த்தையை. எப்படி சொல்கிறாருன்னா, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, இன்னும் நாள் ஆயுஷ் நாள் பெருக்க பண்ணலாம், அதனாலே மரண கண்ணிக்கு தப்பலாம். மரணமான காரியங்களை வந்தால் கூட தப்பிக்கலாம். ஏன்னா நம்ம அவருடைய கருத்தில் பயந்து வாழும்போது, இயேசுடைய வார்த்தை இது, இந்த வழி தப்பான வழியில் போகக்கூடாது, நம்ம பயந்து வாழும்போது ஆயுஷ் நாட்கள் பெருகும், மரண கண்ணிக்கு நம்ம தப்பலாம். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார், எல்லா மனுஷனுக்குள்ளே உண்டாக்கின நான் மனுஷனுக்குள்ளே எல்லாரும் நாசிலே சுவாசத்தை ஊறிதினேன், மனிதன் ஜீவாத்மானான்றார். இப்போ கொடுப்பாங்க, ஒரு மனுஷன் மறிக்கிறானா சு மூச்சு இழுக்கும்போது வெளியே விடும்போது சு, இயேசு என்ற நாமத்தை உச்சரிக்க முடியாத எந்த ஒரு உயிரும் வெளியே போவார். ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவருடைய ஜீவன் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறார். இயேசு என்ற நாமத்தை உச்சரிக்க முடியாத எந்த ஜீவனும் ஒரு மனிதனை விட்டு வெளியே போகாது. இழுக்கும்போது, மூச்சு இழுத்து விடும்போது இயேசு என்ற ஒரு நாமம் மட்டும்தான் உச்சரிக்க முடியும். இழுத்து பாருங்க, மூச்சு இழுத்து விட்டாவே இயேசு தான், வேற யாரும் வர முடியாது. அவர் தான் சொன்னார், மனிதனை மண்ணிலே மனிதனை படைத்து நாசிலே சுவாசித்து ஊதினேன், அவன் ஜீவாத்மானான்றார். அந்த ஜீவ ஊற்றை பற்றி தாங்க இன்றைக்கி சொல்கிறார் உங்கத்தில். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அவருடைய ஊற்று தான் உள்ள ஓடிங்குது. அதனால் மரண கண்ணிக்கு தப்பிக்கலாம். மரண கண்ணி தப்பிக்கனா இயேசு கூப்பிடுது, அவருடைய ஜீவன் நம்மளுக்குள்ளே ஓடிங்குது. நம்ம எதோ பண்ணுறோம், பயப்பட கற்றுக்கணும். இயேசுக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. இன்னும் கொஞ்ச நாள் ஊற்றி ஓடினே இருக்கலாம், இதான் ஜீவ ஊற்றுன்றார். மரண கண்ணிக்கு தப்பிக்கலாம். உபத்திரம் வரும், பாடு வரும், பிரச்சனை வரும், தப்பிக்கன்னு சொன்னால் கர்த்தருக்கு பயப்படணும். யாரெல்லாம் பயப்பட போகிறீங்க? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. பயப்படுங்க, மரண கண்ணிக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். காட் பிளஸ்.